இந்த விஷயத்தை பத்தி பேசியே ஆகணும். இப்பெல்லாம் வாரத்துக்கு புது படம் வருதோ இல்லையோ, ஒரு 2, 3 வருதோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த ரீ படங்கள் வந்துகிட்டே இருக்கு. வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3, 4 படமாவது ரீ பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இது இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப ஒரு ஓவர் ஃபீட் பண்ணி அதை ஒரு மாதிரி அனாயிங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதான் அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் படம் பெருசா வராதப்போ ரீ அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்தது. பட் எப்போது இப்போ முக்கியமா ரஜினிகாந்த் இல்லை அவங்க பர்த்டே அன்னைக்கு ஒரு ரீ பண்றதாகட்டும், இல்லை கர்ணன், இந்த மாதிரி ஏதோ ஒரு படத்தை எடுத்து செலக்டிவா ரீ பண்ணுவாங்க. அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். பட் இப்போ இந்த லாக்டவுன் டைம்ல 1001 அந்த அப்போ ரிலீஸ் ஆகி ரொம்பவே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. இத்தனைக்கு அந்த டைம்ல நியூ ரிலீஸ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டு வச்சிருந்தானுங்க. இப்போ கொஞ்சம் ஒரு போன வருஷத்துக்கு, அதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கில்லி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இந்த ரிலீஸ் ஆனதுன்னா இப்போ சென்னையில் இந்த கமலா தியேட்டர்ல வந்து ரேண்டமா இந்த வட சென்னை அந்த மாதிரி ஏதாவது ஒரு படங்கள் அப்பப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க 3 இந்த மாதிரி படம். பட் முக்கியமா இந்த தமிழ்நாடு ஃபுல்லா நல்லாவே ரீ பண்ணலாம் அப்படின்னு அந்த ரீ கான்செப்ட் நல்ல பூம் ஆனது இந்த கில்லி அந்த படம் ரீ பண்ணப்போ தான் 2024 இந்த ஏப்ரல் டைம்ல அது ரீ பண்ணாங்க. அது ஏன்னா அந்த டைம்ல எலெக்ஷன் வேற இருந்துச்சு. அதனால முன்னாடி பின்னாடி அவ்வளோவா நிறைய படங்கள் இல்லை. அதனால கரெக்டாக அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. தனிக்கும் அது உண்மையாவே ஒரு ரீ பண்ணப்பட வேண்டிய ஒரு நல்ல செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு படம் தான் அது. கரெக்டாக அந்த டைம்ல படம் எதுவும் இல்லாததுனால ரீ பண்ணாங்க. நல்லாவே அதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. சொல்லப்போனால் ஒரு 2, 3 வாரங்கள் கூட நல்லாவே இப்போ புதுப்படம் ரிலீஸ் ஆனால் எப்படி ஓடும் அந்த அளவுக்கு அந்த படம் வந்து நல்லாவே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா ரெகுலராக ரீ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சச்சின் ஆகட்டும், அப்புறம் நிறைய படங்கள் ரீ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படையப்பா ரிலீஸ் பண்ணாங்க ரஜினி சார் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு. உண்மையாவே ரொம்ப எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அந்த படத்தை தியேட்டர் ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஏன்னா பார்க்குறப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த படையப்பா வந்து ஏன் நிறைய பேருக்கு நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, நிறைய நாள் அந்த நம்ம டிவிலேயே பார்க்க கிடையாது. எந்த ஒரு டிவிலையும் நம்ம பார்க்க மாட்டோம். இந்த லோக்கல் சேனல் வரவங்கள விட்டுருங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் எல்லா வீட்லையும் வந்து இப்போ டிஸ்டன்ட்னால மாட்டியாச்சு. அதனால படையப்பா படம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லையும் பெருசாக எங்கேயுமே கிடைக்காது. எந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லையும் அது இல்லை. இத்தனைக்கும் அந்த ஒரு படம் உண்மையாகவே ரீ பண்ணி ஒரு தியேட்டரில் போயிட்டு ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சில விஷயங்கள் வச்செல்லாம் அந்த படம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக அந்த கரெக்டாக ஃபிக்ஸ் ஆச்சு. பர்த்டே அன்னைக்கு வந்துச்சு. ஒரு 1-2 வீக்ஸ் நல்லாவே அந்த படம் போச்சு. நான் கூட 2 டைம்ஸ் அந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணேன். க்ரௌடும் நல்லா ஓரளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ மங்காத்தா ரீ பண்ணாங்க. அகைன் மங்காத்தாவும் ரீ பண்ணப்பட வேண்டிய, அது ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். பட் கரெக்டாக இந்த டைம்ல ரீ பண்ணதுங்கிறது அது சன் பிக்சர்ஸ் வந்து அவங்க எந்த விஷயத்துக்காக பண்ணாங்க, என்ன ஒரு பாலிடிக்ஸ், அந்த ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அகைன் அந்த பாலிடிக்ஸ் விஷயம் இல்லைனாலும் எப்படியும் அதை ரீ பண்ணால் ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ண வேண்டியது. அட்லீஸ்ட் அந்த ஒரு May 1 அஜித் அவங்களுக்கு பர்த்டே அன்னைக்காவது ரிலீஸ் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போயிருக்கலாம். பட் இப்போ ரீ பண்ணாங்க. 1 வீக் நல்லாவே போச்சு. அதுக்கப்புறம் அதுவும் அகைன் டவுன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இப்போ சும்மா விட்டானுங்களான்னு பார்த்தீங்களா, இப்போ இந்த வர February 14 இந்த வாரம் February 14க்கு சாமி அப்பா எத்தனை ரீ தெரியுமா? மௌனம் பேசியதே, மின்னலே, அப்புறம் காதலர் தினம், அப்புறம் டி ராஜேந்திரோட உயிருள்ளவரை உஷா. எனக்கு என்ன புரியலன்னா, இந்த வாரம் புது படம் வருது, 2 சில படங்கள் வருது. அது முக்கியமாக சசிகுமார் அவங்களோட மயிலாட் படம் வருது. அது நல்லா எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த படம் பார்க்கணும்னு. இந்த மாதிரி சில புது படங்களும் வந்துட்டு இருக்கான். அது கண்ணுக்கே தெரியாம இப்போ ஒரு சோசியல் மீடியால இருக்க ஒரு ஹைப் இந்த ரீ படங்களுக்கெல்லாம் ஏற்றி விட்டு இப்போ எல்லா தேட்டருக்காரங்களும் இப்போ இந்த படத்தை போடுறாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி சில படங்கள் ரீ பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த முதல் நாள் நல்ல ஒரு ஹூக் இருக்குது, நல்லா ஏதோ போய் செலிப்ரேட் பண்றாங்க, எல்லாம் ஓகே. அதுவும் சில சென்டர்ஸ்ல மட்டும்தான். அதுக்கப்புறம் வித்தின் 2 to 3 டேஸ்ல வந்து அது அப்படியே படுத்துறது, வீக்கெண்டு முடிஞ்சிருது. இந்த புது ரிலீஸும் பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. புதுசா வந்த படங்களுக்கும் ப்ராப்ளம் ஆயிடுது. இப்போ அந்த மாதிரி தான் தெரி படம் வந்து பொங்கல் அந்த டைம்ல வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகணும்னா கலைப்புலிதானி வந்து நான் தெரி ரிலீஸ் பண்றேன், மங்கத்தா கூட கிளாஸ் போடுறேன், அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக பொங்கலுக்கே அது ரிலீஸ் பண்ணாலும் நல்லா தான் எல்லாம் போய் பார்த்துருப்பாங்க. பட் எகைன் அவரே வந்து இந்த மாதிரி மோகன் அவர் கேட்டதுனால சரி நாங்கள் கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ணுறோன்ட்டு தானு வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணல. அப்புறம் திரௌபதி 2 அது வந்துச்சு. அது எந்த லட்சத்துக்கு போச்சுன்னு உங்களுக்கே தெரியும். பட் அகைன் ஆனால் மங்காத்தா மட்டும் அவங்க எதுவும் சொல்லலை. அது ரிலீஸ் ஆச்சு. மங்காத்தா தான் ஆக்சுவலாக நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு போச்சு. நல்லாவே எல்லாம் போய் செலிப்ரேட் பண்ணாங்க. எகைன் இந்த ரீ கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் மெயினாக ஒர்க் அவுட் ஆனது சில படங்களுக்கு மட்டும்தான்.
அதுவும் சில சென்டர்ஸ்ல சில ஏரியாக்களுக்கு மட்டும்தான். எல்லா இடத்துலையும் போய் நாம ஒரு ரொம்ப சினிமா பார்க்குறவங்க தான் போயிட்டு நம்ம ரொம்ப சினிமா பார்க்குறவங்க அந்த படம் ரொம்ப பிடிச்ச அந்த அந்த நடிகர்களோட ஃபேன்ஸ் மட்டும்தான் நம்ம மோஸ்ட்லி ரீரிலீஸுங்கிறத செலிப்ரேட் பண்ணுவோம். எக்ஸப்ட் இந்த படையப்பா இல்லை கில்லி இந்த மாதிரியான சில படங்களை தவிர்த்து மிச்ச படங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 ஆகட்டும், இல்லை வடச்சென்னை, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து மெர்சல் எல்லா படமும் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இப்போ கம்ப்ளீட்டா தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் பண்றதுல, ஆனால் இந்த சென்னை மாதிரி இடத்துல வந்து இந்த கமலா தியேட்டர் இங்கெல்லாம் வந்து நல்லா ரிலீஸ் பண்றாங்க. அங்கே டிக்கெட் பிரைஸ் அதுக்கேற்ற மாதிரி ரீசனபிளா வச்சு இங்கே நல்லா போய் செலிப்ரேட் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த தியேட்டர் வந்து அதுக்காகவே இந்த ரீரிலீஸ் போய் அங்கே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஸ்பாட்டை மாத்திட்டாங்க. இப்போ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இந்த ஒர்க் அவுட் ஆகுது. கில்லி இந்த ரீசெண்டாக நம்ம அப்புறம் அந்த சச்சின், அதுக்கப்புறம் ஏதாவது ரீரிலீஸ் ஆகி நல்லா போச்சுங்கிற படம் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல தயவு செய்து சொல்லுங்க. எனக்கு டக்குன்னு இதெல்லாம் தான் மைண்ட்ல வருது. அப்புறம் இப்போ கடைசியா படையப்ப நல்லாவே போச்சு, நல்லாவே வசூலும் பண்ணுச்சு. அப்புறம் இப்போ மங்காத்தா, இந்த 3 படம் வச்சுக்கலாமே. இப்போ இந்த 3 படத்தை தாண்டி மற்றவங்கள ஏதோ அவங்க வேற வெறும் பிரிண்டிங் காஸ்ட் மட்டும்தான் ஆகுதுன்ட்டு, அது முன்னையாவது இந்த பிரிண்ட் ரோல் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் வெறும் டிஜிட்டல் தானே, அப்படியே ஷேர் வெறும் அந்த ரீமாஸ்டரிங் காஸ்ட் மட்டும்தானே ஆகுதுன்ட்டு இஷ்டத்துக்கு எடுத்து ரீரிலீஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி டயர்டான மாதிரி ஃபீல் ஆகுது. ரீரிலீஸ்னு அதுக்கு இருந்த ஒரு வேல்யூவே இல்லாம போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் இப்போ ஒரு கில்லி ரிலீஸ் பண்ணும்போது அது வந்து இப்போ என்னதான் கில்லியா இருந்தாலும் அது நிறைய டைம் ரீவாச்சபிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கில்லி வந்து அவ்வளோ டைம் நம்ம டிவிலையும் பார்த்துருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி, ஓடிடியில் இருக்கு. பட் என்னதான் அந்த படத்தை ஒரு மோஸ்ட்லி வந்து அந்த சண்டே ஈவினிங் பிரைம் டைம்ல போட்டாலும் நல்ல டிஆர்பி கொடுக்குற ஒரு படம், அது ரீவாச்சபிள் நிறைய டைம். அது இத்தனைக்கும் ஒரு தியேட்டர்ல போய் ஃபேமிலியோடவே செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு படம் இருந்ததுனால அவ்வளோ நாள் போச்சு. இத்தனைக்கும் அந்த டைம்ல உங்களுக்கே தெரியும் மற்ற எந்த படங்கள் வரல, கொஞ்சம் சம்மர் டைம் இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் படைப்பா படம் சீரியஸாவே நானே 2 டைம் போய் ஒரு ரீரிலீஸ் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா நிறைய பேர் தியேட்டர்ல பார்த்துக்க மாட்டாங்க அந்த படம் வந்து வந்தப்போ. இப்போ அந்த செலிப்ரேட் பண்றவங்க வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 24 23 இந்த காலேஜ் வயசுல இருக்கிறவங்கள போய் ஆக்சுவலாக எல்லாம் போய் செலிப்ரேட் பண்ணோம். நாங்களும் போய் பார்க்குறப்ப ஃபேமிலிலாம் இருந்தாங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நானே 2 நல்லா பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு ரிலீஸாக இருந்துச்சு படைப்பா. அதை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். இப்போ மங்காத்தாவும் ஃபேன்ஸ் நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. பட் அகைன் ஃபேமிலி ஆடியன்ஸ் கம்ப்ளீட்டாக போனாங்கன்னா அது உள்ள இல்லை சார், அது வந்து கம்ப்ளீட்டாக இல்லைன்னு தான் ஒத்துக்கணும். ஏன்னா மங்காத்தா படம் வந்து ரிப்பீட்டடாக கேடிவி லெவலுக்கு வந்து கேடிவிலே ரிப்பீட்டடாக போட்டு அது அந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க ஆல்ரெடி. இப்போ அந்த படத்தை கண்டிப்பாக ஃபேன்ஸ் பார்த்து ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க, சினி லவர்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. தவிர ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நான் நிறைய டைம் இந்த படத்தை பார்க்கல. நான் வாரத்தில் ஒரு டைமாவது, ஒரு மாதத்துக்கு ஒரு டைமாவது மங்காத்தா கேடிவியில் போடுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இப்போ அதை போய் தியேட்டரில் நான் வந்து எப்படி பார்த்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி எப்படி பார்க்கணும்னு நிறைய ஃபேமிலிஸ் நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ தியேட்டருக்கு போகிற க்ரௌடே ரொம்ப கம்மியாச்சு, உங்களுக்கே தெரியும். ஏன்னா டிக்கெட் காஸ்ட்டு, இப்போ போகிறது வர்றது அந்த செலவு இல்லாமல், அப்புறம் அங்கே போயிட்டு உங்களுக்கு டிக்கெட் காசை விட பாப்கார்ன், கூல்ட்ரிங்க்ஸ்னு ஒரு ஃபேமிலி ஒரு தியேட்டருக்கு போயிட்டு வந்தாலே, அது மால் தியேட்டர் மாதிரி போயிட்டாங்கன்னா 1000-2000 கணக்கில் ஆகிடும். அதனாலேயே அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ஓடிடி வந்து உங்களுக்கே தெரியும், எல்லா ஓடிடிலையும் மேக்ஸிமம் ஒரு 200-300லேயே வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. வீட்லேயே எல்லா படம் வந்துடுது. இத்தனைக்கும் 4 வாரன்ற கான்ட்ராக்ட் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த தமிழ் படம். அதுவும் வந்து ஒரு நல்லாலாம் போகலன்னா ஒரு 3 வாரத்திலேயே 2 வாரத்திலேயே வந்து ஓடிடியில் வந்துட்டா எதுக்கு நான் போய் உட்காந்து தியேட்டர் காசு கொடுத்து பார்க்குறவங்கள இழிச்ச வாங்கினங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கே நிறைய டைம் அப்படி தான் தோணுது. ஒரு படம் போயிட்டு நான் இங்கிருந்து நான் ஒவ்வொரு படங்கள்ல எங்கள் ஊரில் ரிலீஸ் ஆகுது 2 சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர் தான். நான் லாங் டிஸ்டன்ஸ் போய் ஒரு சில புது படங்கள் வருது, நாங்கள் ஊரில் போடல, அங்கே போய் எஃபர்ட் எடுத்து போய் டிக்கெட் காசு எடுத்து போய் பார்த்துட்டு வந்தா வித்தின் 2 to 3 வீக்ஸில் இவங்க வந்து ஓடிடியில் கொடுத்துட்றாங்க. அப்புறம் நான் வந்து ஓடிடிலே பேசாமல் பார்த்துக்குவேன். நான் எதுக்கு போய் மெனக்கெட்டு உட்காந்து தியேட்டரில் நான் வந்து டிக்கெட் எடுத்து உட்காந்து நான் பார்க்கணும். இத்தனைக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பாப்கார்ன் சாப்பிட்ருப்பேன், அதுவும் வாங்க மாட்டேன் மோஸ்ட்லி. அகைன் இந்த விஷயங்களே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரீரிலீஸ் கான்செப்டுக்கே வருமே, எனக்கு இவ்வளோ ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தூக்கிட்டு வந்து இந்தாப்பா சாப்பிடுனா என்னதான் பண்ணுறது? நல்லா இருக்கு, ஒத்துக்கிறோம். அந்த படங்கள்லாம் அந்த டைம்ல டிவிலேயே போடுறப்போ நாங்கள் ரிலீஸ் ஆனப்போ நல்லா என்ஜாய் பண்ண ஒத்துக்கிறோம். ஏன் இப்போ திரும்ப இதை ஒரு அப்பப்போ ரிலீஸ் பண்ணா ஒரு ஓவரா தகட்டினா வந்து என்னதான் பண்றதுன்னு தெரியல இந்த விஷயத்துல. அதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் இந்த மாதிரி ரீரிலீஸை ஓவரா தூக்கிட்டு வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வர புது படங்கள் பெருசா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. போன வருஷம் பெரிய நடிகர்கள் அப்படின்றவங்களோட வந்த படம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல சீரியஸா. முக்கியமா சொல்லணும் ரஜினி, கமல் அவங்களோட படமே ஒர்க் அவுட் ஆகாம இந்த வருஷம் இன்னும் ட்ரையா தான் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் தலைவர் தம்பி தலைமையிலோ, அப்புறம் இப்போ வித் லவ் அது கூட எனக்கும் ஒர்க் அவுட் ஆகல. தம்பி தலைமையில அதுவும் வந்து ஒரு அளவுக்கு தான் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு படமா இருந்தது. பட் அகைன் வேற படம் எதுவும் கிடைக்காம இந்த மாதிரி
ஓகே என்ற படங்களை கூட ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா, அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஒரு கைதி மாதிரியோ, ஒரு தீரன் மாதிரியோ, ஒரு ராட்சசன் மாதிரியோ, ஒரு இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்களான்னு நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். யாரும் பண்ற மாதிரி இல்லை. கடைசியா அந்த சிறை பார்த்து ஓரளவுக்கு நான் வந்து ஓகே, அதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா அகைன் இந்த மாதிரி நம்ம ஏதோ ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு ஒரு நல்ல படத்துக்கு. எதனாலன்னு கேட்டா, நம்ம இதில் வந்து எகைன் இப்போ ரொம்ப இந்த ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து மோர் தென் ரைட்டிங்க்கு கொடுக்குற விஷயத்த விட வேற மற்ற எல்லாத்துக்குமே கொடுத்து இப்போ எனக்கு அது பர்சனலாக எந்த ஒரு மோஸ்ட்லி வர்றது எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத மாதிரி போயிட்டு இருக்குது. பட் அகெயின் இந்த ரீரிலீஸை கொஞ்சம் கம்மி பண்ணாதான் கொஞ்சமாவது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அகெயின் எனக்கு பர்சனலாக வந்து இப்போ ஒரு அயன் என்னதான் டிவியில் அவ்வளோ டைம் போட்டாலும் போன வாரம் கேடிஎவ்ல கூட போட்டாங்க. நான் உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இன்னும் அதை இன்னொரு டைம் பார்க்கலாமான்னு தோணுது. அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு கிளாசிக் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படங்களை முடிஞ்ச வரைக்கும் தியேட்டரில் கொண்டு வந்து போட்டால் கண்டிப்பாக போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச அயன் இன்கேஸ் பண்ணுறதா பேசிட்டு இருக்காங்க வந்தால் அது கண்டிப்பாக நான் டெஃபினட்டாக போய் அதுதான் அடுத்து பார்க்குற மாதிரி இருக்கேன். மிச்சதெல்லாம் வந்து கடைசியாக வேட்டையாடு விளையாடு போய் பார்த்தேன். இந்த மாதிரி சில படங்கள் எனக்கு க்ளோஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் அந்த டைமில் பார்க்குறப்ப எப்படி என்ஜாய் பண்ணலாம், சின்ன வயசுல தேட்டர் பார்க்கலாம்னா அது இப்போ பார்க்கலான்ற சில படங்கள் தான் நான் போய் தேடி பார்ப்பேன். நான் எல்லா ரீலீஸ் நீ வாரத்துக்கு 4 ரீரிலீஸ் பண்ணுவேன். அது நீங்கள் இல்லை ரேண்டமாக நீங்கள் கேடிவியில் காலையில் 7 மணிக்கு போட்டாலும் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் அதுக்கு மெனக்கெட்டு வந்து உட்காந்து நான் பார்க்குறேன். ஓகே, அட்லீஸ்ட் அந்தளவுக்கு கூட்டம் இருந்தாலும் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணிட்டு பார்க்கலாம். கூட்டமும் எங்கள் ஊர் சைடில் இருக்காது. இந்த சென்னை மாதிரியான ஏரியா இல்லை ஒரு பெரிய அந்த ஃபேமஸ் தியேட்டர் ஒன்று ஊருக்கு ஒரு தியேட்டர் இருக்கும். அங்கே அந்த ஒரு ஷோ போடுவாங்க. அங்கே ஃபர்ஸ்ட் டே மட்டும் இந்த ரீரிலீஸ் கூட்டம் இருக்கும். மற்ற நாளில் வந்து வெறிச்சோடி இருக்கும். அந்த வெறிச்சோடி போய் எம்டியாக நான் வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது. எங்கள் வீட்லேயே ஹோம் தியேட்டர்லேயே உட்காந்து நான் வந்து அந்த படத்தை நான் ஓடிடிலேயே ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்குவேனே. அது என்ன எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க தெரியல. என்னதான் இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் வந்தாலும் இதில் லாபம்ன்ற மாதிரி போடுறாங்க. ஆனால் இதனால் சின்ன படங்கள் நிறைய பாதிக்கப்படுது. அகைன் ஜஸ்ட் நான் திருப்பி ரிப்பீட்டட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் அகைன் இந்த விஷயங்களை கொஞ்சம் கம்மி பண்ணி புது படங்களை கொஞ்சம் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி கொஞ்சம் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் உட்காந்து அதில் நிறைய பேர் ரொம்ப ஹைப் ஏற்றிட்டு இருக்கீங்க. ஒரு ரிலீஸ் ஆனால் ஆகட்டும்ப்பா, சரியா? உங்களுக்கு பிடிச்சா ஓகே, நீங்கள் இது பண்ணுங்க. இந்த மற்ற இந்த வாரம் வரப்போகிற ஒரு சின்ன ஒரு நல்ல படங்களை விட்டுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சிறை வரதுக்கு முன்னாடி யாருமே அந்த மாதிரி ஹைப் ஏற்றி அந்த படம் இது தலைவர் தம்பி தலைமையில் ஆகட்டும், எந்த படத்துக்கும் எந்த ஒரு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகட்டும், இந்த ரேண்டமாக அந்த இதெல்லாம் இருக்காங்களா, அவனே ஹைப் ஏற்றுற படம் வந்து ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கதறிட்டு இருக்காங்க. இப்போ சர்வமயா அப்படிங்கிற ஒரு படம் வந்துருச்சு, அது நல்லா இருக்கு. மாதிரி கொஞ்சம் சின்ன படம் நல்ல படம் வந்தாலும் அதை டக்குன்னு பார்த்துட்டு அதை முடிஞ்ச வரைக்கும் ப்ரொமோட் பண்ணுங்க. உட்காந்து இதையே அரைச்சிக்கிட்டே இருக்காம, ஏன்னா அந்த அளவுக்கு காஞ்சி போயிருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. பட் அகைன் இந்த ஆதங்கத்தை தான் சொல்லணும்னு நினச்சேன். சரி, இந்த வாரம் ஏதோ அந்த லவ்வர்ஸ் டேக்கு 4 ரீரிலீஸ் ஆகுதுல்ல, அதில் எந்த படம் நீங்கள் போய் பார்க்க போறீங்கன்னு ஜஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்லை எந்த படம் ரீரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு அட்லீஸ்ட் சொல்லுங்கள். இல்லை இந்த ரீரிலீஸ் ஆனால் திரும்பவும் ஓவர பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் ஏதாவது இருந்தால் தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ஒப்பீனியன் இதில் என்னென்னு தயவுசெய்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். வேறு ஏதாவது இன்னும் நல்ல டாப்பிக்கோட நம்ம திரும்ப பேசலாம். தேங்க்யூ.